வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ். உங்களோட பழைய ஓட்டரை நம்பரை வச்சு புது ஓட்டர் நம்பர் எப்படி எடுக்கிறது, இல்லை எனக்கு ஓட்டர் நம்பரே தெரியலை, ஆதார் கார்டு மட்டும் தான் இருக்குது, அதை வச்சு என்னோடய ஓட்டர் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பற்றின முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓட்டர் சம்மந்தமாக எப்படி லாகின் ஐடி க்ரியேட் பண்ணுறது, எஸ்ஏஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவல் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதுக்குண்டான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். இதில் நீங்கள் உங்களோட ஓட்டரை புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நிறையா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வச்சு தான் இப்போ நம்ம இந்த ஓட்டரை நம்பரை எப்படி ஃபைண்ட் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓட்டரை நம்பர் இருக்குது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மேலே எபிக் டவுன்லோடு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஓட்டரை நம்பர் என்ட்ரு பண்ணி உங்களோட ஓட்டரையை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நேம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓட்டரை நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த செர்ச் ஓட்டர் லிஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் எபிக் நம்பர்னு சொல்லி கேட்டிருக்கோம். உங்களோட புதிய ஓட்டரை நம்பர் இருந்தாலும் சரி, இல்லை பழைய ஓட்டரை நம்பர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கல அந்த எபிக் நம்பர் இருந்தாலும் அதை டைப் பண்ணிவிட்டு அதில் ஓட்டர் நம்பரில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி டைப் பண்ணணும். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடுங்கிற செலக்ட் பண்ணிட்டு கீழே வர கேப்சா டைப் பண்ணிவிட்டு செர்ச் கொடுத்தீங்கன்னா செர்ச் ஆகி உங்களோட ஓட்டர் நம்பர் புது ஓட்டர் நம்பர் வந்துடும். ரெண்டாவது ஆப்ஷன் செர்ச் பை டீட்டெயில்ஸ். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செர்ச் பை டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஓட்டர் நம்பர் தெரியலை, செர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நேம் இருக்கும். ஸோ நீங்கள் ஓட்டர் எடுக்கும்போது நேம் ஸ்பெல்லிங் எப்படி கொடுத்தீங்களோ அந்த ஓட்டரில் இருக்கிற மாதிரி நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, ஹஸ்பண்டோட நேமு இல்லைனா ஃபாதரோட நேமு, நீங்கள் எந்த நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை டைப் பண்ணிட்டு ஏஜ் நீங்கள் ஓட்டடி எடுக்கும்போது இல்லை, இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு எந்த ஏஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். பட் அசம்பிளி ஆப்ஷனல் தான், செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை தெரியலனா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கிளிக் பண்ணிட்டு இன்னும் கீழே வர கேப்சாவை ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணணும். அதில் வர கேப்சாவை கரெக்டாக அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு செர்ச் கொடுங்க. செர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் நம்பர் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஃபெச் ஆகி உங்களோட ஓட்டர் நம்பர் அதில் கீழே ஷோ ஆகும். இல்லை நான் ஓட்டர் எடுக்கும்போது ஏதாவது என்ன டீட்டெயில் கொடுத்தங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா உங்களோட ஆதார் படி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். நீங்கள் ஓட்டரில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பர் அதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை வச்சு ஓடிபி போட்டு செக் பண்ணிக்கலாம். அதில் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபோன் நம்பர் நீங்கள் ஓட்டரில் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதே ஃபோன் நம்பர் தான் நீங்கள் டைப் பண்ணணும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போட்டு அந்த மொபைல் நம்பரில் எத்தனை ஓட்டடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ எல்லா ஓட்டடி நம்பருமே நீங்கள் ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் டைப் பண்ணி நம்ம கீழே வர கேப்சா டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தாச்சு. மொபைலுக்கு ஒரு 6 டிஜிட்டில் ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ வர ஓடிபியை கீழே உள்ள பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். 6 டிஜிட் ஓடிபி டைப் பண்ணிவிட்டு கீழே சர்ச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோன் நம்பரில் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ஓட்டடி எடுத்துருக்கிறீங்களோ எல்லா ஓட்டடி நம்பருமே அதில் ஷோ ஆகும். உங்களுக்கு இதில் யாரோட ஓட்டடி நம்பர் வேணுமோ, யாரோட பேரில் உள்ள ஓட்டடி நீங்கள் எடுக்கணுமோ அதை நீங்கள் ஈஸியாக அந்த ஓட்டடி நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு ஓட்டடி பூத் ஸ்லிப் மாதிரி எனக்கு வேணும், அது மட்டும் போதும் அப்படின்னா லாஸ்ட்டில் ஆக்ஷனுங்கிற இடத்துல வியூ டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி ஷோ ஆகும். அதை நீங்கள் பேக்கப்புக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷனில் எபிக் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு உண்டான ஓட்டடி கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓட்டடி கரெக்ஷன் பண்ணுறது எப்படிங்கிறதும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த பூத் ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்ஓ யார், எந்த பூத்துலேருந்து நீங்கள் ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்டட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.